ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். 4/4/2026 444 மேஜிக் டே நமக்கு இருக்குது. நார்மலாக பிரபஞ்சம் மற்ற நாட்களை விட இந்த ஏஞ்சல் நாட்களில் அதீதமாக செயல்படுது அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அப்போது நீங்கள் மற்ற நாளில் கேட்டு கேட்டு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் கேட்கும்போது ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய மேஜிக் டேயில் சொல்லக்கூடிய ஒரு மேஜிக்கான ஒரு விஷயந்தான் சொல்லணும். ஒரு மேஜிக், ஒரு தேவதையை பற்றின ஒரு விஷயம்னு சொல்லலாம். இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. எப்படி இவங்களை யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தலாம் இவங்களை அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 7ஆம் தேதி அன்னைக்கு வருது. 6ஆம் தேதியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. இன்னும் ஒரு 2 டேஸ் தான் டைம் இருக்குது, சரிங்களா? திங்கக்கிழமையோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். தொடர்ந்து நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, நவமூலிகை யாகத்துக்கு எப்படி பெயர்கள் கொடுக்குறது, இதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன மாதிரி விஷயம் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியல, என்னென்னு நானும் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி நானும் புரிஞ்சுக்கணும், பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் கண்டிப்பாக போட்டு அனுப்புங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க, சரிங்களா? அதே போல் நான் மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நான் போன தடவையிலேருந்து 2 வாரமாக நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் திரும்ப திரும்ப அந்த மிஸ்டேக் வந்துட்டுருக்கு. பேமெண்ட்டுக்குன்னு கொடுக்குற நம்பரில் நீங்கள் போய் மெசேஜ் பண்ணாதீங்க. அதாவது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, நான் இந்த நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? இதில் வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்குது. அந்த நம்பரில் பேமெண்ட் ஆப்ஷன் கிடையாது. நான் வீடியோவில் காமிச்சிருக்க நம்பரில் அது நீங்கள் நவமூலிகை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் கொடுக்குற அந்த லிங்க்குள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு, நவமூலிகைனா என்ன, அந்த டீட்டெயில் எல்லாமே அதில் தான் இருக்கும். சப்போஸ் சர்வர் ப்ராப்ளம்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, அதில் போய் சில பேர் நம்பரில் மெசேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட், பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, கோரிக்கையெல்லாம் நீங்கள் அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை வரும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வராது, சரிங்களா? நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் பேமெண்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதா இருந்தாலும் இந்த வீடியோவில் இருக்க இந்த நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்பணும். நீங்கள் பேமெண்ட் கொடுக்குற நம்பர்லாம் நீங்கள் போய் வாட்ஸ்அப்பில் பேசிட்டு அதெல்லாம் போய் அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வராது. நீங்கள் அதில் எதாவது பேசுனீங்கனாலும் எனக்கு தெரியாது, சரிங்களா? அதனால் எனக்கு டைரெக்டாக நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஒருத்தர் விடாமல் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் வருவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் பார்த்து நம்ம ரிப்ளை பண்ணணும் இல்லைங்களா? ஒருத்தருக்காக பார்த்துட்டு சொல்லணும், அத்தனை பேர்த்தோட பேரையும் நம்ம கொடுக்கணும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிப்ளை இந்த நம்பர்லேருந்து தான் வரும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேறு நம்பரில் போய் நீங்கள் பேமெண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புனீங்கன்னா ரிப்ளை கண்டிப்பாக வராது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேங்க. மரகத நீலவழி சக்கரம் ரெடி ஆயிடுச்சு, நமக்கு அனுப்பிட்டாங்க. இப்போது அதோட பேக்கிங் எல்லாம் நடந்துகிட்ருக்கு, சரிங்களா? அது கரெக்டாக சேஃபாக உங்ககிட்ட சேரணும் அப்படிங்கிறக்காண்டி பேக்கிங் எல்லாம் உங்ககிட்ட நடந்துகிட்ருக்கு. லோக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம திங்கக்கிழமை நம்ம அனுப்பிடுவோம், சரிங்களா? திங்கக்கிழமை நம்ம கொரியரில் அனுப்பிட்டோன்னா உங்களுக்கு ஏதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கான ப்ராசஸிங் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அதனால் ஏன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸும் ஜாஸ்தி வரக்கூடாது. சில கொரியர் சர்வீஸில் கொரியர் சார்ஜஸ் கேட்டாலே நமக்கு பயமாக இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்குமே ரொம்ப அதிகமாக சார்ஜஸ் வராமல் எங்கே கன்வீனியண்ட்டாக அமௌண்ட் அவங்களும் பே பண்ணுற மாதிரி எங்கே அமௌண்ட் நமக்கு வருமோ அந்த மாதிரியான கொரியர் சர்வீஸ் தேடி தான் நம்ம அவங்களுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எப்படியோ சேர்ந்துடும். பட் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் போது அதுக்கு 1008 ரூல்ஸ் கேட்குறாங்க, நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம அதை ப்ரொசீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? அதனால் அது கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இந்த வீடியோவில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் அதில் என்கிட்ட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? அதனால் ஒன்றும் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்மக்கிட்ட பொருளெல்லாம் வந்தாச்சு, அதை அனுப்புறது மட்டும்தான் நமக்கு வேலை, சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. ஏன்னா சில மெசேஜஸ் எனக்கு கேட்டிருந்தீங்க, அதனால் உங்கள்கிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு. பேமெண்ட் மட்டும் நவமூலிகைக்கு பார்த்துக்கோங்க. வேறு நம்பர்லாம் மெசேஜ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுற நம்பரில் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணாதீங்க. எனக்கு தெரியறதில்ல. நீங்கள் எதில் நாங்கள் கொடுக்குறோமோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வரவங்கனால தான் இந்த இஷ்யூஸு. புதுசாக வரவங்களுக்கு தெரியறதில்ல, அவங்க தெரியாமல் பண்ணிடுறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுட்டு நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேளுங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நான் உங்களுக்கு ரிப்ளை நான் கொடுக்குறேன், சரிங்களா? அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 444 மேஜிக் டேயில் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம்,
வழக்கமான நாட்களை விட பிரபஞ்ச சக்தி அதீதமாக இருக்கிற நாட்கள்னு சொல்லக்கூடிய தேவதை நாட்கள், பௌர்ணமி, அமாவாசை, இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்கள் கோரிக்கை வைக்கும் போது நார்மலாக வைக்கிறத விட ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குங்க. அப்போ இந்த பிரபஞ்ச நாட்கள்லாம் வரும்போது என்ன பண்ணலாம்? கோயிலுக்கு போகலாமா, சுவாமி கும்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் பண்ணலாம். ஏன் வந்து நான் அதையும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, மற்ற இல்லங்களை விட கோவிலில் வந்துட்டு அந்த அபூர்வ சக்தி, அதீத சக்தின்னு சொல்லுவாங்க. ஈர்ப்பு விசை வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு கடவுளை வழிபாடு பண்ணுறதுக்கு எதுக்காக இருந்தாலும் கோவிலுக்கு போங்கன்னு கோவில்களை உருவாக்கியிருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமே அதுதான். அந்த கோவில்களோட கட்டமைப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனும் பயங்கரமான ரீசனாக இருக்கும். சில இடங்களில் உட்காந்து நம்ம செய்யும் போது, சில இடங்களில் உட்காந்து நம்ம கேட்கும் போது அந்த இடத்தோட சக்தியும் சேர்ந்து நம்ம கேட்குற விஷயத்த செஞ்சு முடிக்குமா. சரிங்களா? ஏஞ்சல் நாளுங்கும் போது ரூல்ஸ் இல்லை, கட்டுப்பாடுகள் இல்லை, எதுவுமே இல்லையே, கோயிலுக்கு போகலாங்கிறீங்களேன்னா, பீரியட்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க. கோயிலில் உட்காந்து நம்ம செய்யலாம் தாராளமாக. போக முடியாதவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையே கோவில் மாதிரி தான், வீட்டிலே உட்காந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி 4/4/2026 பிரபஞ்ச சக்தி அதீதமாக இருக்கிற இந்த நாளில் ஒரே ஒரு தேவதை பெயர். இந்த தேவதை வந்து எதுக்கு பயன்படுவாங்கன்னா, இவங்களோட பவர் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னா ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை இந்த தேவதைக்கு இருக்குது. ஹெல்ப்னு கேட்டால் உடனே வருவாங்க. இவங்க வந்து ஒரு குட்டி தேவதை, ஒரு குழந்தை தான், இவங்க குட்டி தேவதை தான். ஆனால் இவங்களோட பவர் எப்படின்னா, இவங்க ரொம்ப சீக்கிரமாக போய் அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன குழந்தை தான். ஸோ இந்த குட்டி தேவதையை வந்துட்டு நம்ம அழைக்கிறதுக்கு அவங்களோட பெயரை சொல்லி தான் நம்ம அழைக்கணும். அவங்களோட பெயரை ஒரு 4 வாட்டி நீங்கள் சொன்னாலே போதும். இன்றைக்கி பிரபஞ்ச வச்சு நாளுங்கும் போது எல்லாமே அது ஓரியன்டாக பண்ணுங்கள். 4ல் ஆரம்பித்து 44 ஆரம்பித்து 444 வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி நாள் முழுக்க அந்த பவர் வந்து நமக்கு இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. இல்லை பர்டிகுலர் அந்த டைமிங் 4:44 அப்படின்னு அந்த டைமிங் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமிங் வரும்போது செய்கிறது இன்னும் பவர். ஒரு 4 வாட்டியாச்சும் இல்லை 4 நிமிஷமாச்சும் அந்த பேரை நீங்கள் சொன்னாலே அதோட பவர் வந்து நமக்கு உதவி செய்யுமா. இப்போ அந்த குட்டி தேவதையோட பேர் என்னன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். தீரகி வசி பை. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், தீரகி வசி பை. இப்போ சின்னதாக ஒரு வார்த்தை தான், சின்னதாக ஒரு பேர் தான். ஒரு வாட்டி 2 வாட்டி சொன்னாலே நமக்கு புரிஞ்சிடும். இவங்கள மனசார ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா மனசார ஒரு கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்துக்கோங்க. எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லை. அமைதியாக உட்காந்து அந்த தேவதைக்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. எனக்கு நீங்கள் வந்தால் என்னோடய பிரச்சனையெல்லாம் சரியாகி நான் சூப்பராக இருப்பேன், எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும், நீங்கள் என்கிட்ட வருவீங்கன்னு நான் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் வந்துட்டால் நான் சந்தோஷமாயிடுவேன், என்கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த தேவதையோட பேரை சொல்லிகிட்டே இருங்க. ஒரு 4 நிமிஷம் கண்டினியூவாக கண்டிப்பாக சொல்லுங்கள். அது எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் மனசு ஃப்ரீ ஆகிடும். அவங்க பேரை சொன்னோன்னே மனசு அப்பாடா அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் நடக்கிறதுக்குண்டான என்னென்னலாம் நடக்கணுமோ அது தானாக நடக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப் நடக்கும்போது உங்களுக்கே தெரியும், ஓ என்னமோ நடக்குதே அப்படிங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி விசிபிளாக காமிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறவங்க தான் இந்த குட்டி தேவதை. அதனால் இந்த குட்டி தேவதையோட பேரை நோட் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வருதோ அப்போல்லாம் இவங்க பேரை எந்த இடத்துல இருந்து வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லலாம். உடனே ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஆனால் 4 நிமிஷம் கண்டிப்பாக இவங்க பேரை சொல்லுங்கள். ஒரு கண்ணை மூடியாச்சு அமைதியாக உட்காந்து மனசுக்குள்ளேயாச்சு அமைதியாக உட்காந்து சொன்னீங்கனாலே அந்த நிமிஷம் அந்த பிரச்சனை அங்கே சரியாகும், உடனே சரியாகும். அந்த பவர் இவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக இவங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.